நம்ம என்னதான் பார்த்து பார்த்து வந்து ஒரு சில இடங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுருந்தா கூட நம்ம வீடுகளில் சில இடங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து கலைஞ்சு கலைஞ்சு போயிடுற இடங்களும் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி இடங்கள் அண்ட் அது எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. நம்ம வீடுகள்லேயே ஃபஸ்ட்டாக வந்து அதிகமாக கலைஞ்சு போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டு தான். ஸோ பெட்டு வந்து யூஸ்வலாகவே வந்து டெய்லி வந்து எடுத்து மடித்து வச்சுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதிகமாக வந்து நமக்கு கலைஞ்சு போயிடும். அண்ட் இதில் வந்து நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நல்லா நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். ஸோ என்னோட பெட் கவரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ பெட் கவர் வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணும்போது பெட் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நம்ம காலையில் தூங்கி எழுந்த உடனே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சு போயிடும். ஸோ நம்ம டெய்லி வந்து ஆஃபீஸ் போகிறவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் டெய்லி அதை வந்து பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு பெட் கவர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெட் கவர்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா இந்த எலாஸ்டிக் டைப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெட் கவர்ஸ் வந்து வாங்கி நீங்கள் பெட்டுக்கு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது கலைஞ்சாது. ஸோ நம்ம வந்து நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்தில் ஒரு நாள் தான் டைம் கிடைக்குது அப்படின்னா கூட நம்ம அப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஸோ நான் யூஸ்வலாக வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து என்னோடய பெட் கவர் பில்லோ கவர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது வரைக்கும் நம்ம பெட் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பெட் கவர் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பெட்ஷீட் யூஸ் பண்ணாமல் கவர் யூஸ் பண்ணுறது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறவங்க ரொம்ப வந்து எனக்கு க்ளீனிங் ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கே பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பெட் கவர் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து க்ளீனிங் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப டெய்லி வந்து நம்ம அதை வந்து சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பெட்டு ஷீட் போட்டோம் அப்படின்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெட் கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த பெட் கவர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வந்து வாங்கினேன். இது கூட 2 பில்லோ கவர் வரும். ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இது நான் வாஷ் பண்ணி 2 தடவைக்கு மேலே வாஷ் பண்ணிவிட்டேன். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதோட லிங்க் கிடச்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்துட்டு அதிகமாக கலைஞ்சு போகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வார்ட்ரூப் பீரோ அதுதான். ஸோ நம்ம துணிமணிகள் தான் வந்து அதிகமாக கலைஞ்சு போகும். ஸோ அதுலேயும் வந்துட்டு நமக்கு லேடிஸோ ஜென்ஸு யாராக இருந்தாலும் கிட்ஸாக இருந்தாலும் கூட ஸோ அதிகமாக கலைஞ்சு போகிறது வந்து இந்த ஒரு இடம் தான். நான் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். அப்படியே கொஞ்சம் டீக்ளட்டரிங்கும் வந்து பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு இந்த மாதிரி வார்ட்ரூப் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுருங்க. வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. எந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு போடுவீங்க, எந்த ட்ரெஸ் வந்து போடாமல் ரொம்ப நாள் வந்து ரொம்ப மாதங்களாக வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அண்ட் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னாலும் நமக்கு அடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு நிறைய வந்து ஆர்கனைசர் அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களால் வந்துட்டு அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைசர்லாம் வாங்கி கூட நீங்கள் வார்ட்ரோபை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கெலாம் வந்துட்டு வசதியாக இருக்கும், ரொம்ப கலைஞ்சு போகாத மாதிரியும் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு சில ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய வார்ட்ரோபுக்கு. என் ஹஸ்பண்ட் சைடில் வந்துட்டு அவங்க வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்குவாங்க அவங்களே அவங்க ட்ரெஸ்ஸை எப்போவுமே. ஸோ நம்ம வந்து அதில் எப்போவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணுற ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிறதோடு விட்டுருவேன். மற்றபடி அவங்க ஏன்னா அந்தந்த பர்சனுக்கு தான் தெரியும் நம்ம வந்து எந்த ட்ரெஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் போடாமல் இருக்கோம், எது வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸு வீட்டில் யாராவது மற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்கள வந்து எது தேவையில்லாதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிடுங்க. கிட்ஸாக இருந்தால் நமக்கு வந்து தெரியும், பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி வந்து டீக்ளட்டர் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை 2 ட்ரெஸ்ஸோவாவது வந்து பழசு வந்து இருந்ததுன்னா எடுத்துருவாங்க. நான் தான் கொஞ்சம் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து லேசின்னு சொல்ல முடியாது, பட்டு கொஞ்சம் மனசு வராது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும், பத்திர மாதிரி தான் இருக்கும், இன்னொன்று நல்லாவும் இருக்கும். அதுலேயும் மெயினாக வந்து இங்கே ஜெர்மனி வந்த பிறகு இங்கே வாங்குகிற ட்ரெஸ் எல்லாமே வந்து எத்தனை வாஷ் பண்ணாலும் அது கலர் வந்து ஃபேடே ஆகாது.
இருக்காது. இந்தியாவில் கூட வாங்குகிற ஒரு சில டிஷர்ட்ஸோ இதெல்லாம் வந்து ஃபேட் ஆகிருக்கு. பட் இங்கே வாங்குறது வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேடே ஆகாது. ரொம்பவே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நானாக வந்து வலுக்கட்டாயமாக அதை தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நான் யோசிச்சுட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து எனக்கு இடமும் பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வார்ட்ரோபை க்ளீன் பண்ணும்போது அப்படியே வந்து டீக்ளட்டரும் வந்து பண்ணிடுறது. இங்கே வந்து நான் இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போடுறதுக்கு ஒரு சில கண்டெய்னர்ஸ்லாம் வந்து இருக்குது. அங்கே நம்ம ரோட்லேயே வந்து போனோன்னா ஒரு சில ஏரியாக்களில் அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கண்டெய்னர்ஸில் நமக்கு தேவையில்லாத ட்ரெஸ்லாம் வந்து கொண்டு போய் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது வேறு ஒரு கண்ட்ரிக்கு கஷ்டப்படுற ஒரு நாடுகளுக்கு அந்த மாதிரி வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு அதில் போடுறது வந்து கொஞ்சம் வந்து ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனாலேயே இப்போ கொஞ்சம் அடிக்கடி வந்து ஜெர்மனி வந்த பிறகு டீக்ளட்டர் இதெல்லாமே அடிக்கடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இப்போ வந்து நான் இப்போது இந்தியாவுக்கு ரீசெண்டாக போயிட்டு வந்தோம் இல்லையா, என் ஊர்லேருந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்தியன் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனாலேயே எனக்கு இடமும் வந்து நிறைய பத்தாத மாதிரி இருந்தது. இந்த ஒரு சைடு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அந்த 2 சைடில் என் ஹஸ்பண்ட் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் இப்போ என்னென்னா வந்து எனக்கு தனியாக ஒரு வார்ட்ரோப் வாங்கி கொடுங்கன்னு வேறு கேட்டுட்ருக்கேன். ஸோ அவர் தான் வந்து பார்க்கலாம், உனக்கு நிறைய வாங்கி கொடுத்தா இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பட் எனக்கு தெரியலை எப்போ வாங்குவேனா என்னென்னு. பட் இருக்கிறதுலே வந்து இப்போதைக்கு மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ வந்து வின்டர் எல்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வின்டரில் நான் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வந்து உள்ளே தள்ளி வச்சுட்டு சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். யூஸ்வலாக இந்த மாதிரி நமக்கு வார்ட்ரோப்பில் அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கும்போது இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். நமக்கு வந்து எல்லா சீசனுக்கும் எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து போட்டுட்ருக்க முடியாது இல்லையா, அதனால். ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இப்போ எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ நான் வின்டரில் போடுறது, சம்மரில் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வின்டர் ஜாக்கெட்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வந்து உள்ள ஒரு கவர் போட்டு நல்லா வந்து மடித்து வச்சிட்டோன்னா அடுத்து இன்னொரு 6-7 மாதத்துக்கு அது தேவைப்படாது. செப்டம்பருக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய டிஷர்ட்ஸு, டெய்லி நான் போடுற ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே தனித்தனியாக வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் இன்னவர்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்து தனியாக பிரித்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வச்ச ஆர்கனைசர் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோடய டெய்லி வேறு டிஷர்ட்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அது விழுந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணும்போது நிறைய டிஷர்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்தது. இது கண்டிப்பாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 டிஷர்ட் கிட்ட உள்ளே வைக்கிறேன். அப்படி இருந்து இன்னும் எனக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற டெய்லி போடுற எல்லாத்தையும் இதில் தான் வந்து வைக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி எடுக்கும்போது என்ன கலரு எது வேணுமோ, எந்த டிஷர்ட் வேணுமோ நம்ம ஈஸியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். நிறைய வந்து இந்த காலையில் ரொம்ப ஹரிபரியாலாம் கிளம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அண்ட் எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுருக்கேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து அவருக்கு பிடிக்கல. அதனால் அவரோட டிஷர்ட்ஸு, ஷர்ட்டு இதெல்லாமே ஹேங்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேங்கரில் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது பிடிச்சிருந்ததுனால அவங்க சைடில் வந்துட்டு ஹேங்கர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து இந்த ஆஃபீஸ் போட்டு போகிற ஷர்ட்ஸு இதுக்கு எல்லாமே வந்து ஹேங்கர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் வந்து அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல.
மேபி ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது வார்ட்ரோப் வந்து வாங்கினேன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இடம் இருக்குது. அதனால் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வந்து இதில் தான் எனக்கு வந்து வசதியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் இது வந்து நம்ம இன்னர் வேர்ஸ்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சாக்ஸு ஷூக்கு போடுற ஷாக்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். இந்த ஆர்கனைசரில் எது வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லைனா கிட்ஸோட டிஷர்ட்ஸு அவங்களோட இன்னர் வேர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி. ஸோ அது கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து வச்ச பிறகு என்னோடய இன்னர் வேர்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது. அண்ட் இந்த ஆர்கனைசர் நான் 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வார்ட்ரோப்பில் வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து என்னோடய சாக்ஸு, என் ஹஸ்பண்ட் சாக்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ணி ஷூ வைக்கிற இடத்துல வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ஆர்கனைசரில் கிட்ஸோட டிஷர்ட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா ஸ்பேஸ், அதனால் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அண்டு இந்த இப்போ நான் காமிச்சிருக்க இந்த பிளாக் கலர் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பேடட் ப்ராஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல பெருசாக வேணும் அப்படின்றதுனால. ஸோ இந்த ஆர்கனைசரில் நம்ம வந்து வேறு ஏதாவது நீங்கள் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வந்து எனக்கு தேவைப்படுறத வந்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் தான். ஸோ இது வந்து நான் கிச்சனில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய வார்ட்ரோப்பில் 2 வந்து செட்டாக வாங்கினது. இது வந்து நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். நம்ம வார்ட்ரோப்பில் வந்துட்டு இதை அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வார்ட்ரோப் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ன்றதுனால எனக்கு வந்து 1 மட்டும்தான் வைக்க முடிஞ்சது. ஸோ நல்லா பெரிய சைஸில் வார்ட்ரோப்பில் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி வெர்டிக்கல் ஸ்பேஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னோடய டவல்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பில்லோ கவர்ஸ் இதெல்லாமே வந்து இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து நான் வந்து அடுக்கி பெட்டு மேலே வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து வார்ட்ரோப்பில் தான் அப்படியே வந்து அடுக்க போகிறேன். எனக்கு எதெல்லாம் வந்து முன்னாடி வந்து வேணுமோ அதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக எடுக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து வச்சிட போகிறேன். அண்ட் வின்டர் கிளாத்ஸ் எல்லாமே இன்னொரு அந்த ஆர்கனைசரில் போட்டு உள்ளே அடைச்சாச்சு. ஸோ அதையுமே வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சிட போகிறேன். ஏன்னா வேறு எங்கேயும் தூக்கி என்னால் வந்து வைக்க முடியாது, வேறு ஸ்பேஸ் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்றதுனால. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இப்போ மேலே வந்து என்னோடய டெய்லி வேர்ஸு, அதுக்கப்புறம் சம்மர் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே மேலே வச்சுட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வின்டர் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து கீழே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணி உள்ளே வந்து வச்சிட போகிறேன். இதெல்லாம் இப்போ இதுக்கு எனக்கு பெருசாக வந்து தேவைப்படாது. அதனால் இது எல்லாமே உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது எனக்கு தேவைப்படுற மாதிரியான எடுக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் மேலே வந்து வைக்க போகிறேன். ஸோ இதிலெல்லாம் என்னோடய வின்டர் வேறு தான் இருக்குது உள்ளே. இந்த மாதிரி ஒரு 2-3 ஆர்கனைசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா எனக்கு இந்த வார்ட்ரோப் கொஞ்சம் சின்ன சைஸ் இல்லையா, ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் நான் வச்சேன்னா எனக்கு இடமே பத்தாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு தேவைப்படுறதுக்கு மட்டும் ஒரு 2-3 வாங்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற ஆர்கனைசர் ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு வந்து அண்டர் ஷெல்ஃப் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கிச்சன்லேயுமே வந்து இந்த மாதிரி 1-2 வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து யூஸ் ஆகும் இந்த ஆர்கனைசர். நான் வந்து இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லாயிருக்கும், நமக்கு நிறைய இடம் வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு கீழே வந்து எனக்கு அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறைய இடமும் கிடக்கு. அண்ட் அதுக்கு கீழே வந்து 2 ட்ராவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னோடய இந்தியன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் 2-3 சாரீஸு, அதுக்கப்புறம் வந்து என்னோடய குர்த்திஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் தான் வந்து வைக்க போகிறேன். அண்ட் இது தவிர்த்து கொஞ்சம் வந்து நான் சூட்கேஸ்லேயும் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இதில் இப்போ இடம் பத்தாது இல்லையா, அதனால் நான் வந்து அதில் கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசு, இன்னும் நான் வந்து கட்டவே இல்லை. ஸோ இனிமேல் தான் வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எல்லாத்தையும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன். ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு கலரு, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய சாரீஸு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னென்னலாம் வந்து நான் இந்தியன் வேர் வச்சுருக்கணும் அது எல்லாத்தையும் இதில் தான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். 2 பேஸ்கட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு வைக்க போகிறேன். அடியில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேப்பர் போட்டேன். ஸோ என்னோடய டைரி, இந்த டைரியில் வந்து நான் முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து டைரி எழுதுவேன். இப்போ அந்த பழக்கம்லாம்
வந்து விட்டாச்சு. ஏன்னா அதுக்கெலாம் டைமும் கிடையாது. ஸோ அதனால் அந்த டைரி எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் வருஷத்தில் ஒரு தடவை இந்தியாவுக்கு போகும்போதே வந்து எனக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து வர்ற தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் ஊருக்கு போயிடுவோம். ஸோ தீபாவளி, அப்புறம் கார்த்திகை தீபம், நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து நான் ட்ரெஸ் வந்து ஊர்லேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒன்று ஒன்று வந்து வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களோட வெட்டிங் டே, பர்த்டே, இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எடுத்து கொண்டு வந்துடுவேன். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சாரீனாலுமே கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நான் வந்து தைக்க முடிஞ்சது, எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லை, டைம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் ரெடிமேடை வந்து ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அங்கேருந்தே. ஸோ அதனால் வந்து சாரீஸ் வந்து இங்கே அவ்வளோவா நான் வந்து கட்ட மாட்டேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு கட்டுறதுக்கு பிடிக்கவும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, என் ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு சாரீ கட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் இந்தியாவில் இருக்கும்போதே வந்து அவர் சாரீ கட்டினாலே வந்துட்டு எதுக்கு வேண்டாம், சுடிதார் போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் சாரீ வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கட்டுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரீ கட்டுறதுக்கு. முன்னாடியெல்லாம் மேரேஜ் ஆன புதுசில் டெய்லி கூட சாரீ கட்டிட்டு வீட்டிலலாம் எல்லா வேலையும் சாரீ கட்டிகிட்டே பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போ வந்து ஜெர்மனி வந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சா, ஸோ சாரீ பக்கமே போகிறதில்ல அப்படின்றதுனால இப்போ வந்து டச் விட்டு போச்சு. அந்த பழக்கமே வந்து சாரீ கொஞ்ச நேரம் கட்டியிருந்தாலே வந்து எப்படா வந்து அதை கழட்டி போடுவோம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இப்போ கீழே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. என்னோடய வார்ட்ரூப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அந்த 2 சைடில் இருக்கிறது என் ஹஸ்பண்டோடது. அவங்க வந்து அவங்களோடத வந்து எப்போ வேணாலும் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த வேலை கிடையாது. இப்போ அடுத்து வந்து நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது இந்த சோஃபா தான். ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து இந்த சோஃபா தான் வந்து ஒரு 3 வருஷத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். பெட்டு கூட வந்து அந்தளவுக்கு சொல்ல மாட்டோம். நைட்டில் மட்டும்தான் படுக்கிறது. மற்றபடி எப்போ பார்த்தாலும் இதில் தான் வந்து இருக்கிறது. அதனால் அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நான் கடந்த ஒரு 7-8 மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், நான் என்னோடய சோஃபா வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோடய கை கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருந்தது இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் க்ளீன் பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து நமக்கு அந்த க்ளீனிங் இதெல்லாம் வந்து படக்கூடாது, அப்புறம் தண்ணி வந்து மெயினாக படக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனாலே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள், க்ளீன் பண்ணுற வேலைகள்லாம் வந்துட்டு தள்ளி போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீமர் வச்சு ஃபுல்லாத்தையும் வந்து சோஃபா வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்பவே வந்து ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஸ்ட்ரீமர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. நமக்கு வந்து ஏதாவது லிக்விட் போடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா இதுவே வந்துட்டு நல்லா சூடாக வருமா, ஸோ அதனால் வெறும் தண்ணியிலே வந்து நம்ம சோஃபா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வேணும்னா வந்து இந்த மாதிரி வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறதுக்குன்ட்டு லிக்விட் இருக்குது. ஸோ அந்த லிக்விடை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீம் மாப் வச்சு நம்மளை நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து சோஃபா வந்து க்ளீன் ஆகிடும். அண்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது வந்து அந்த பேட்சாக அந்த ஒரு மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். காஞ்ச உடனே வந்துட்டு எல்லாமே வந்து நல்லா சூப்பர் க்ளீனாக ஆகிடும். ஸோ என்னோடய பில்லோ, அந்த மேலே வைக்கிறோம்ல அந்த குஷன் கவர்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இதை கவர் வந்து நம்ம கலட்டி வாஷிங் மிஷினில் வந்து போட்டு வாஷ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு நான் ஸ்டீம் மாப் போட்டதுனால அப்படியே வந்து அந்த குஷனுக்கும் வந்துட்டு போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்கும் வந்து போட்டு எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக வந்து நம்மளோட சோஃபா வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம். அண்ட் இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக் சோஃபா வாங்கினாலே இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை தான் இழுக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனாலே வந்து வாங்கும்போது சோஃபா வாங்குறீங்க அப்படின்னா பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களால் இந்த மாதிரிலாம் வந்துட்டு க்ளீனிங்க்கெலாம் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா வந்து நமக்கு ஃபேப்ரிக்கோ இல்லை எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என்னால் க்ளீனிங்லாம் வந்துட்டு பண்ண முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் லெதர் போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டு. லெதர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு தூசியும் ஆகாது. அப்படியே அது ஏதாவது தூசி இருந்தால் கூட நம்ம ஏதாவது வெட் வைப்ஸ் வச்சு அந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நாங்கள் முன்னாடி இருந்த பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங்லாம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.